ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வீட்டம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷாரத் பூர்வாதோடைய நியூ சிலபஸ் புக் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லா சேனலையும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக நம்ம சேனலில் போட போகிறோம். வாங்க, விஷாரத் பூர்வாதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்டர்ஸ் புதுசாக என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே வந்து என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் பேப்பர் புக் கொடுத்துருக்காங்க. ராஷ்டிரபாஷா விஷாரத் பூர்வாத் பாட்டிய புஸ்தக் பஹல்லா பத்திர கத்யா. ஃபர்ஸ்ட் பேப்பரில் கத்யா லெசன் சாப்டர் மட்டும் புக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் பேப்பருக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும், இந்த 2 புக்கு ஒரு கவரில் போட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 புக்கும் சேர்ந்து ஃபஸ்ட் பேப்பருக்குரியதாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் இந்த 2 புக்கும் என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் வந்து கத்யா சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 2வது ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே பஹலா பத்திர ஃபர்ஸ்ட் பேப்பர்லேயே 2வது கஹானி புக்கு. ஸோ ஸ்டோரிக்கு ஒரு புக்கு, லெசனுக்கு ஒரு புக்கு. ஸோ நார்மலாகவே பழைய சிலபஸுமே அதான் இருந்துச்சு. லெசனு ஸ்டோரி இதெல்லாமே ஃபஸ்ட் பேப்பரில் வந்துடும் இல்லையா? சேம் அதே பேட்டர்னில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கத்யாவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கத்யா ஆஸ் யூஷுவல் நமக்கு எல்லாம் எப்பவும் போல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ கத்யாவில் வந்து சாப்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஸ்டோரிஸ் வந்து ஒரு 4 லெசனாக கொடுத்துருக்காங்க. சம்சாயிக் லேக், ஜீவனி, ஏகாங்கி, நிபந்த், ஸ்மல்சரன், யாத்ரா வித்ராந்த், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து, ஸ்டோரியிலேருந்து, ட்ராமாலேருந்து, ஆட்டோபயோகிராஃபிலேருந்து, இந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்ஸில் இருந்தும் ஒவ்வொரு லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெசன்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் ஸ்டோரிஸ் இங்கே இருக்குது. ஸோ நம்ம விஷாரத்துலேருந்து இப்படி கைட் தான் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ புக்கை நம்ம பார்க்கவே மாட்டோம். ஸோ இப்படியாவது நம்ம புக்கை ஃபுல்லாக பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லினா. பட் இது எல்லாமே ஸ்டோரிஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியாக தான் எனக்கு இருக்குது. எல்லா லெசனுமே ஓகே, ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி, நான் படித்த ஸ்டோரிஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதில் ஈஸியான ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பார்க்கும்போது ஓகே, இந்த ஸ்டோரிஸ் எல்லாமா, இந்த கதையெல்லாமா கொடுத்துருக்காங்க, நல்ல நல்ல கதைகளாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போது ஒரு லெசனும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபுல் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கஹானிக்கார் பரிச்சு, இந்த ரைட்டர் பற்றின இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டோரி அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. இது ஃபுல் ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிராத்மிக் மத்தியமா பிரவேசிக்கா புக்கில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அபியாசம் இங்கேயே இருக்குது. இதில் என்ன அனோட்டேஷன் கேட்பாங்க, எஸ்ஸே எப்படி எழுதணும், அனோட்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா. இங்கே சாராம்சம் இவங்களே ஷார்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அது போக டிப்பனி. ஸோ இதுக்கும் ஆன்சர்ஸ் இங்கேயே இருக்குது, புக்லேயே இருக்குது. நம்ம நியூ சிலபஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ஆன்சர்ஸும் புக் பேக்லேயே இருக்குது. ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு அந்தந்த எக்ஸசைஸையும் கொடுத்துருக்காங்க, வித் ஆன்சர்ஸோடு இருக்குது பாருங்க. ஸோ எல்லா லெசன் பின்னாடியும் இருக்குது. இஆர்சி மெயினாக ஃபஸ்ட் பேப்பரில் கதையில் பார்த்தோன்னா அனோட்டேஷன் அண்ட் சாராம்சம் அண்ட் டிப்பனி தான் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர் இதுலேயே இருக்குது. ஸோ புக்கு வாங்கிட்டு கைடு வாங்கணுமா, கைடு வாங்கிட்டு புக்கு வாங்கணுமா, அந்த கன்ஃபியூஷனே தேவையில்லை. ஸோ புக்கு இருக்குது, புக் பேக்கில் எக்ஸசைஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் நம்ம புக்கு வாங்கிட்டீங்க அப்படின்னா புக்கிலே ஃபுல்லாகவே படிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கஹானி பார்க்கலாம். ஃபஸ்ட் பேப்பரில் கஹானி எப்படி இருக்குது, ஈஸியாக இருக்கா, டஃப்பாக இருக்கா, ஸோ நான் படித்ததா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரிஸா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து கஹானி புக்கு ஃபர்ஸ்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 ஸ்டோரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இப்போ நார்மலான ஸ்டோரிஸ், லகு கதா, ஷார்ட் ஸ்டோரிஸ், 1 பேஜ் 1.5 பேஜ் தான் இருக்கும் அந்த ஸ்டோரிஸ் எல்லாம். அது ஒரு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெசன் முடிஞ்சிட்டும் அதுக்கு எக்ஸசைஸ் பின்னாடி இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேயும் ஸ்டோரியோட இன்ட்ரடக்ஷன், அதாவது எழுதினவங்களோட இன்ட்ரடக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரி ஃபுல் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி முடிஞ்சோடனே அதோட அபியாஸ், அதுலேயும் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து ஸ்டோரிங்கிற கான்செப்ட்குள்ளே வருதா இருந்தால் ஸ்டோரி எப்போவுமே விஷயத்தில் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரியே அவங்களும் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதில் டிப்பனி என்னென்ன இருக்கோ அதுக்கான ஷார்ட் டிப்பனியும் இதுலேயே இருக்குது. ஸோ விஷாரத்துலேயும் புக் பேக்லேயே எல்லா ஆன்சர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம புக்கில் படித்தாலும் ஓகே தான், இல்லை நம்ம வந்து கைடு வாங்கி கைடில் படித்தாலும் ஓகே தான். ஸோ இதில் வேணால் நம்ம படிக்கலாம், நம்மளோட ஆப்ஷன்ஸ் தான். பாருங்கள், ஸ்டோரி ஃபுல்லாக இருக்குது. ஸ்டோரிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து
ஸ்டோரி முடிஞ்சோடனே எக்ஸசைஸும் கொடுத்துட்றாங்க. எல்லா ஸ்டோரிக்குமே இருக்குது. ஸோ எல்லா ஸ்டோரிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஃபுல் ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி. இதுலேருந்து லகு கதா, இது வந்து சின்ன சின்ன ஸ்டோரிஸ். இவ்வளோ தான் ஸ்டோரியே வந்து ஹாஃப் பேஜ் தான் இருக்குது. பாருங்கள், ஸ்டோரியே ஹாஃப் பேஜ் தான் இருக்குது. எல்லாமே குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இது எல்லாமே. ஸோ அதுக்கும் அத்தியாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த புக்குள்ளேயே இருக்குது. எதுவுமே நமக்கு தனியாக கைடு வாங்கணும் ஆன்சர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. இது வந்து ஃபஸ்ட் பேப்பர். இப்போ ஃபஸ்ட் பேப்பரில் கஹானி சாப்டர் பார்த்துட்டோம், கத்திய சாப்டர் பார்த்துட்டோம். அடுத்தது நிர்மலா சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிர்மலா வந்து ஓல்டு சிலபஸ்லேயும் கொடுத்துருந்தாங்க. இப்போ நியூ சிலபஸ்லேயும் நிர்மலா சாப்டரை மாற்றாமல் அதே ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து கத்திய, கஹானி அண்ட் நிர்மலா இந்த 3 சாப்டரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் பேப்பரில் நமக்கு வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து மாடல் பேப்பர் எப்படி கேட்டிருக்காங்கிறது போடுறேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ நிர்மலாவும் அதில் எப்படி இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் யூஷுவல் நிர்மலா இருந்து நம்ம வந்து சரித்திர சித்திரன் படிப்போம், டிப்பனி படிப்போம். அதே மாதிரி தான் வரும் இதில். ஸோ ஃபஸ்ட் பேப்பரில் லெசன்ஸும் கஹானி இதெல்லாம் மாறின மாதிரி நிர்மலா சாப்டர் அவங்க மாற்றவே இல்லை, அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய சிலபஸில் இருக்கக்கூடிய அதே புக்கையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம கைடில் வாங்கினோன்னா கைட்லேயும் அந்த சிலபஸ் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் பேப்பரில் கத்திய, கஹானி அண்ட் நிர்மலா இந்த 3 சாப்டரும் சேர்ந்து தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சிச்சு. செகண்ட் பேப்பர். ஸோ செகண்ட் பேப்பரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே வந்து ஜென்ரல் எஸ்ஸே, கிராமர், இந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாமே செகண்ட் பேப்பரில் விஷயத்தில் கவர் ஆகும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நவீன் ஹிந்தி வியாக்கரன், ஸோ மாடர்ன் கிராமர், விவகாரிக் ஹிந்தி, ஸோ நம்ம யூசேஜ் நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி, நிபந்த் எஸ்ஸே, இது எல்லாமே இந்த செகண்ட் பேப்பரில் வருதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராமரோட ஃபுல் இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம பிரவேசிக்கால என்னென்னலாம் கிராமர் படிச்சிருக்கோமோ அது அத்தனையும் திருப்பி விஷயத்தில் வரும், அப்படியே டிட்டோவாக வரும். ஸோ அதனால் பிரவேசிக்கால நல்லா தரவு பண்ணிங்கன்னா விஷயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிராமர்லேயே அப்படி தான் லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு லெசனும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சாப்டர்ஸும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கொஸ்டின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்ப்போம், இருக்கா இல்லையா எனக்கும் தெரியல. ஸோ கிராமருக்கும் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆனதுக்கப்புறமா இங்கே கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ கொஷின்ஸ் மட்டும் இங்கே தனியாக இருக்குது. அந்த கொஷின்ஸுக்கு ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிற அபியாசம் அடுத்தடுத்து தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லெசன்ஸ் வேணால் ஃபுல் லெசன்ஸும் படிச்சுட்டு அப்புறம் இந்த கொஷின்ஸ் படித்தா இன்னும் கிளியராக இருக்கும். நமக்கு ஈஸியாக எப்படி ஆன்சர்ஸ் பண்ணால் போதும், எந்தெந்த வேர்ட்ஸ் முக்கியம் அப்படிங்கிறதும் இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது சுத்த கேஜியை கேட்பாங்க. அந்த சுத்த கேஜிக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸோட ஆன்சர்ஸோடு இங்கே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ரோமன் நம்பரில் வரும். சூச்சனைக்கு அனுசார் பதிலே, கால் பரிவர்த்தன், பாக்ய ஜோடனா, இதெல்லாம் வந்து செகண்ட் ரோமன் நம்பரில் ஒவ்வொரு சாப்டர்ஸாக வரும். அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் லிங்க் பதிலே, வச்சன் பதிலே, இதெல்லாம் இந்த கிராமர் சாப்டரில் வந்துடும். அடுத்தது விவகாரிக் ஹிந்தியில் பார்த்தோம்னா பத்திரலேக்கன், லெட்டர் ரைட்டிங்கு, அஃபீஷியலாக என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும், இங்கிலீஷ்க்கு வந்து சினானிமஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினாக அதில் வந்து லெட்டர் ரைட்டிங்கை வந்து நம்ம வந்து எக்ஸாமில் கவர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன லெட்டர் ரைட்டிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது எப்படியெல்லாம் ஒவ்வொரு இதிலும் எழுதணும் அப்படிங்கிற ஃபார்மேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3, 4, 7 பேட்டர்ன், 10 பேட்டர்ன் ஆஃப் லெட்டர் ரைட்டிங்கில் இருக்குது. ஒரு சில பேட்டர்ன்லாம் 2-3 லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வரும். அதுவும் தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 ஃபார்மேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்த சொன்னால் இல்லையா, இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு எப்படி ஹிந்தியில் எழுதுறது, அந்த அப்ரிவேஷன்ஸும் இதில் இருக்குது. இதெல்லாம் அதுதான் எதுவுமே தெரியும். நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ப்ரிசி ரைட்டிங்.
ப்ரிசி ரைட்டிங் எப்படி எழுதணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு 5-6 எக்ஸசைஸும் கொடுத்துருக்காங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிபன், இதுதான் ஜென்ரல் எஸ்ஸே. ஸோ டோட்டலாக 15 ஜென்ரல் எஸ்ஸே இருக்குது. நம்ம பழைய சிலபஸில் இருந்த மாதிரியே தான், நான் எல்லா பேட்டர்ன்ஸுமே பழைய சிலபஸில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரிஸு உள்ள கான்டென்ட்டு தான் மாற்றிருக்காங்க. ஸோ இதுலேயும் 15 இருக்குது. அந்த 15க்கும் எஸ்ஏஸும் இங்கேயே இருக்குது. என்னென்ன எஸ்ஏஸ் அப்படி இருக்குது, எப்படி ஒரு எஸ்ஏ ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பேப்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அனுவாத் அபியாஸ் பாக் 5. ஸோ ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்லையுமே நமக்கு ட்ரான்ஸ்லேஷன் இருக்கும். அதே மாதிரி அனுவாத் அபியாஸ்க்கு ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஓல்டு சிலபஸில் என்ன படித்தோமோ அதே சேம் கொஷின்ஸ் தான் இந்த சிலபஸ்க்கும் வரும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுக்கு செப்பரேட் புக் கொடுக்கல. பழைய சிலபஸில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பேப்பர் 3. பேப்பர் 3 வந்து தமிழ் தான் நம்ம ஃபுல்லாக படிக்க போகிறோம். தமிழில் வந்து மலர்ச்செண்டுகள் இலக்கிய கனிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 புக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து போயம் புக்கு, ஒன்று வந்து லெசன் புக்கு. ஸோ இதுவும் ஓல்டு சிலபஸ் தான். ஸோ ஓல்டு சிலபஸில் என்ன இருந்துச்சோ அப்படியே தான் இந்த தடவை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த புக்லேயும் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ புது சிலபஸ் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துட்டு ஒரு 2-3 புக்கை மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி நிர்மலா, அனுவாத் அபியாஸ், தமிழ் புக்ஸு இதெல்லாம் அவங்க சேஞ்ச் பண்ணவே கிடையாது. ஸோ பழைய சிலபஸில் என்ன இருக்கோ அதே தான் நியூ சிலபஸ் நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது போக நியூவாக படிக்கிறவங்க தமிழ் சிலபஸ் என்ன ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தமிழை பற்றி மட்டும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அடுத்தது இப்போ ஓவராலாக ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர் எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நிறைய மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணேன். ஏன்னா இந்த புக்கில் எங்கேயுமே ஃபஸ்ட் பேப்பரில் எப்படி கேட்பாங்க, செகண்ட் பேப்பரில் எப்படி கேட்பாங்கிறது கிடையாது. ஸோ அந்த வீடியோஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவாக தனியாக அப்லோட் பண்ணுறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூகி டைம்ஸ் சேனல். நன்றி, வணக்கம்.